வணக்கம். இந்த வீடியோவில் நிஃப்டி 50 பேங்க் நிஃப்டி சென்செக்ஸ் மிட் கேப் நிஃப்டியோட இன்ட்ராடே லெவல்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ நேற்று நாம் சொன்ன மாதிரி ஒரு 24,100 இன்ட்ராடேயில் ஒரு ரெசன்ஸாக வந்து ஆக்ட் ஆகிறதுக்கு நிறையவே வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதை உடச்சா மட்டும்தான் நெக்ஸ்ட் லெவல் அப்படிங்கிறது மாதிரி நாம் வந்து சொல்லியிருந்தோம். ஸோ இன்றைக்கி டெய்லி டைம் ஃப்ரேமில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து அந்த மூமெண்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து கெஸ் வந்து பண்ணியிருக்க முடியும். கரெக்டாக வந்து 24,100 வந்து ஒரு 2-3 தடவை வந்து ட்ரை பண்ணாங்க பிரேக் அவுட் வந்து கொடுக்கறதுக்கு. அது வந்து பிரேக் அவுட் வந்து கொடுக்க முடியல. ரீசன் என்ன அப்படின்னா, இந்த இடம் நமக்கு வந்து ஒரு செல்லிங் பாயிண்ட். ஸோ அந்த இடத்துல இருந்து ப்ரீவியஸாக மார்க்கெட் வந்து எப்படி ரியாக்ட் வந்து பண்ணியிருக்கு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த இடம் நமக்கு வந்து ப்ரீவியஸாக ஒரு ரிஜெக்ஷன் வந்து பிரிண்ட் வந்து பண்ணியிருக்கிறாங்க. அதாவது செல்லர்ஸ் வந்து உள்ளே வந்திருக்கிறாங்க. பையர்ஸ் வந்து ட்ரை பண்ணி 24,100 கொண்டு போய் அதுக்கு மேலே கொண்டு போகணும்னு ட்ரை பண்ணி முடியாமல் செல்லர்ஸ் உள்ளே வந்து ஃபுல்லாக டாமினேட் வந்து பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் எந்த அளவுக்கு வந்து மார்க்கெட் வந்து கீழே இறங்கியிருக்கு பாருங்கள். கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு 1000 பாயிண்ட் அப்படிங்கிற மாதிரி வந்து கீழே இறங்கியிருக்கு. அப்போது 24,100 அப்படிங்கிறது அந்தளவுக்கு வந்து ஒரு ஈஸியான ஒரு பிரேக் அவுட்டாக வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. அதுக்காக தான் நேற்று வந்து 24,100 இன்ட்ராடேயில் நாளைக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெசிஃபிக்கலாக வந்து இருக்க போகுது அப்படின்னு அவன் சொல்லியிருந்தோம். அதே மாதிரி இன்றைக்கி வந்து இந்த 24,100 அப்படிங்கிறது அந்த அளவுக்கு வந்து ஹோல்டு ஆகிருக்கு. சரி, ஓகே. இப்போ மறுபடியும் நமக்கு வந்து என்ன விதமான ஒரு கேண்டல் நமக்கு வந்து பிரிண்ட் ஆகிருக்கு அப்படின்னா, கைண்ட் ஆஃப் ஒரு ஹேங்கிங் மேன் மாதிரி நமக்கு வந்து பிரிண்ட் ஆகிருக்கு. அதாவது ஒரு ஹேமரிங் மேன் வந்து இந்த இடத்துல ஒரு ரெசன்ஸ் கிட்ட வந்து பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த இடம் நமக்கு வந்து ஒரு ரெசன்ஸ். அந்த ரெசன்ஸ் கிட்ட பார்த்திங்க அப்படின்னா ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு ஹேங்கிங் மேன் அப்படிங்கிற மாதிரி நமக்கு வந்து பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ இது மாதிரி கேண்டில் நமக்கு வந்து பிரிண்ட் ஆகும்போது என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா, மேபி ட்ரெண்ட் ரிவர்சல் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கோ அப்படிங்கிற மாதிரி ஒரு அசம்ஷன் நம்ம வந்து எடுத்துக்கணும். இந்த இடம் நமக்கு வந்து ஃபர்தராக வந்து சின்ன ஒரு மூவ் கொடுக்கறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி வந்து இருக்குது அப் ட்ரெண்டில். எதுக்காக நான் வந்து சொல்கிறேன் அப்படின்னா, இந்த இடத்துல நம்ம வந்து ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து வரைஞ்சிருக்கோம் இல்லையா. ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணி வந்து மார்க்கெட் வந்து மேலே வந்து போயிட்டுருக்கு. அதே மாதிரி இந்த இடத்துல இருந்தும் இந்த இடத்துக்கு நம்ம வந்து கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா, மவுஸ் பாயிண்ட்டை வந்து பாருங்கள். இந்த இடத்துல நான் வந்து கஷ்டம் வந்து காமிச்சிட்ருக்கேன். ஸோ இந்த இடத்துல ஃபஸ்ட் செக் பாயிண்ட்டு, ரெண்டாவது செக் பாயிண்ட் வந்து இந்த இடத்துல வந்து இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் இந்த இடத்துக்கு நம்ம வந்து இந்த லைனை வந்து அப்படியே வந்து இழுத்து விட்டோம் அப்படின்னா கிட்டத்தட்ட நமக்கு வந்து இந்த அளவுக்கு வந்து வருது. ப்ரைஸ் வந்து நாளை இந்த 24,100 வந்து உடைச்சாலும் இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து மூவ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 24,200 வரைக்குமே கூட வந்து போகலாம். ஏன்னா அப்போ தான் வந்து இந்த செக் பாயிண்ட்ஸ் இருக்குது இல்லையா, அந்த செக் பாயிண்ட்ஸை போய் டச் பண்ணுறதுக்கு ஒரு இடமா வந்து நாளைக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்போது நாளை ஒரு 100 பாயிண்ட் வந்து ஒரு அப் ட்ரெண்ட் வந்து போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கன்க்ளூஷனுக்கு வரலாம். ஏன்னா இந்த இடத்துல ஒரு விண்டோ இருக்குது. ஸோ இந்த 24,100 வந்து உடைச்சதுக்கப்புறம் இன்னொரு 100 பாயிண்ட்டு மூவ் வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் க்ளோஸ் வைக்கிறாங்க அல்லது வந்து அந்த இடத்துல ரிஜெக்ஷன் ஆகுது அப்படிங்கிறது அப்பாற்பட்ட பிரச்சனை. அது நாளைக்கு வந்து பார்த்துக்கலாம் லைவ் மார்க்கெட்டில். இந்த இடத்துல இருந்து இன்னொரு 100 பாயிண்ட் வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்குது. ஸோ அதை நம்ம வந்து தெரிஞ்சு வச்சுக்கிறோம், அவ்வளோதான். ஸோ இந்த இடத்துல ஒரு 100 பாயிண்ட் கிடைச்சாலும் அந்த இடத்துல ஒரு விஷயம் வந்து நடக்க போகுது. அது என்ன அப்படின்னா, இந்த கேப் இருக்குது இல்லையா, இந்த இடம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு கேப் இருக்குது. ஸோ அந்த கேப்பை வந்து இந்த இடம் வந்து ஃபில் பண்ணும். ஸோ இதுக்கு முன்னாடி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு சின்ன ஒரு ஓரளவுக்கு கேப் கொண்டு போய் ட்ரை பண்ணாங்க. ஆனால் வந்து ஃபுல்லாக வந்து அந்த கேப்பை வந்து ஃபில் வந்து பண்ணலை. ஸோ அதுக்கப்புறம் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நாளைக்கு அந்த 100 பாயிண்ட் 24,200 வரைக்கும் போயிடுச்சு அப்படின்னா இந்த கேப்பை வந்து ஃபில் வந்து பண்ணிடுவாங்க. ஸோ அந்த இடம் நமக்கு வந்து நாளைக்கு பொசிஷனலாக வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு முக்கியமான ஒரு இடமா வந்து நாளைக்கு இன்ட்ராடேயில் வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இன்றைக்கி எப்படி ஒரு 24,100 வந்து நமக்கு ஒரு முக்கியமான ஒரு இடமா இன்றைக்கி வந்து இருந்துச்சு, அதே மாதிரி நாளை ஒரு வேளை இன்னையோட ஹையை கட் பண்ணிட்டு வந்து மேலே போகிறாங்க அப்படின்னா இந்த 24,200 அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு லெவலாக வந்து இருக்கும். ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு ட்ரெண்ட் டிசைடிங் ஃபேக்டராக கூட வந்து இருக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த இடத்துல இருந்து ரிஜெக்ஷன் ஆகலாம் அல்லது வந்து அதுக்கு மேலே வந்து க்ளோசிங் வச்சுட்டாங்க அப்படின்னா இந்த ட்ரெண்ட் லைன் நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் கொடுத்த மாதிரி கணக்கு வந்து ஆயிரும். அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து மூவ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப் சைடு. ஸோ இது வந்து ஒரு பாசிட்டிவ் சைடு. மேபி நாளைக்கு நமக்கு இந்த இடத்துல ஒரு டெய்லி டைம் ஃப்ரேம்லேயோ அல்லது வந்து ஒரு 1 hour டைம் ஃப்ரேம்லேயோ நமக்கு வந்து இந்த இடத்துல ஒரு ரிஜெக்ஷன் வந்து பிரிண்ட் வந்து பண்ணுறாங்க அப்படின்னா மறுபடியும் வந்து இறங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதுக்கும் நம்ம வந்து ரெடியாக இருக்கணும். ஸோ இந்த இடத்துல ரிஜெக்ஷன் வந்து பிரிண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா
வரும் நாட்களில் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கீழே இறங்குறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இப்படி அப்படி வந்து கீழே இறங்குச்சு அப்படின்னா இந்த ட்ரெண்ட் லைன்லேருந்து சப்போர்ட்டாக வந்து மாறிடும். ஸோ இன்றைக்கி இவ்வளோ நாள் வந்து நமக்கு வந்து ஒரு 3 நாளைக்கு முன்னாடி வரைக்கும் இந்த ட்ரெண்ட் லைன் நமக்கு வந்து ரெசிஸ்டன்ஸாக வந்து இருந்தது. இப்போது ப்ரைஸ் வந்து இந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலே வந்து போயிடுச்சு. அப்போ இந்த ட்ரெண்ட் லைன் நமக்கு வந்து சப்போர்ட்டாக வந்து மாறப்போகுது. அப்போது இந்த இடத்துல ரிஜெக்ஷன் வந்து பின் பண்ணாங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து இப்படி வந்து கீழே இறங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அப்படி கீழே இறங்குச்சு அப்படின்னா நமக்கு வந்து கிட்டத்தட்ட இந்த இடத்துல ஒரு கேப் இருக்கு இல்லையா, அந்த கேப்பை வந்து ஃபில் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த கேப்பை வந்து ஃபில் வந்து பண்ணிவிட்டு மேபி கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா ஒரு 23,600 இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து அந்த கேப்பை வந்து ஃபில் பண்ணணும். அப்படி ஃபில் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் மேபி நமக்கு வந்து ஒரு அப் ட்ரெண்ட் அப்படி வந்து மறுபடியும் இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து மூவ் ஆகும். இந்த இடத்துல ஒரு ஹை வந்து ஃபார்ம் ஆகும். அதுக்கப்புறம் இந்த இடத்துல இன்னொரு ஹை வந்து ஃபார்ம் ஆகும். அப்பயும் நமக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஹையர் ஹை அப்படிங்கிறது நமக்கு வந்து ஃபார்ம் வந்து ஆகாது. ஸோ அதுக்கு தான் சொல்கிறது என்ன அப்படின்னா 24,200க்கு மேலே நமக்கு வந்து நாளைக்கே வந்து க்ளோசிங் வச்சுட்டாங்க அப்படின்னா இது வந்து ஒரு ஹையாக கன்வெர்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன் அப்படின்னா இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு ஹை வந்து இருந்தது. அதுக்கப்புறம் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு லோ வந்து பிரிண்ட் ஆகிருக்கு. அப்போ நாளை ஒரு 24,200 கிட்ட வந்து அல்லது அதுக்கு மேலே வந்து ஒரு க்ளோசிங் வைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலேயும் க்ளோசிங் வச்ச மாதிரி கணக்காகுது. இந்த ஹைக்கு மேலே இன்னொரு ஹை வச்ச மாதிரியும் நமக்கு வந்து கணக்காகுது. அப்போது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து ஒரு ட்ரெண்ட் வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு ட்ரெண்டாக மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நாம் வந்து எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கு நாளை நல்ல பாசிட்டிவான ஒரு மார்க்கெட்டாக வந்து இருந்துச்சு அப்படின்னா இதெல்லாம் வந்து நடக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா ஒரு ட்ரெண்ட் வந்து எப்படி நம்ம வந்து டிசைட் வந்து பண்ணுறோம், ஒரு அப் ட்ரெண்டாக போகணும் அப்படின்னா ஏற்கனவே இருந்த ஹையை விட இன்னொரு ஹை வந்து நமக்கு வந்து வைக்கணும். அப்படி வச்சு அப்படின்னா நமக்கு வந்து அந்த ட்ரெண்ட் வந்து கண்டினியூ ஆக போகுது அல்லது ஒரு ட்ரெண்ட் வந்து ரிவர்சல் ஆக போகுது. அதாவது ஒரு நெகட்டிவ் ட்ரெண்ட்லேருந்து இன்னொரு பாசிட்டிவ் ட்ரெண்ட் வந்து மூவ் ஆக போகுது, அல்லது அந்த பாசிட்டிவ் ட்ரெண்ட் வந்து இருந்துச்சு அப்படின்னா அப்படியே வந்து அது கண்டினியூ ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஸோ இந்த இடம் நமக்கு வந்து என்ன நடக்க போகுது அப்படின்னா ஒரு ட்ரெண்ட் ரிவர்சலை வந்து இண்டிகேட் பண்ணுறதுக்கு நாளை ஒரு முக்கியமான ஒரு லெவலாக வந்து இருக்க போகுது, முக்கியமான ஒரு நாளாக வந்து நாளை வந்து இருக்கும். போதா குறைக்கு நமக்கு வந்து சென்செக்ஸோட எக்ஸ்பைரி வேறு இருக்குது. நேற்று வந்து நமக்கு நிஃப்டி 50 எக்ஸ்பைரி இருந்தது. அந்த எக்ஸ்பைரியில் பெருசாக வந்து வெறும் அந்த ஆட்டோபாம் லக்ஷ்மி வெடி அப்படிங்கிற மாதிரி வந்து எதுவுமே வந்து வெடிக்கலை. இதுவே நமக்கு வந்து ஒரு நாளை சென்செக்ஸ் இருக்குது. இப்போ கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து சென்செக்ஸில் நமக்கு வந்து மூவ் வந்து கொடுத்துட்ருக்குறாங்க, அதாவது எக்ஸ்பைரி அன்னைக்கு. ஸோ இவ்வளோ நாள் நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்தளவுக்கு வந்து எக்ஸ்பைரி வந்து சென்செக்ஸில் அந்தளவுக்கு வந்து ஒர்க் ஆகலை. இப்போ பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அந்த ட்ரேடிங் வால்யூம் அப்படிங்கிறது சென்செக்ஸில் வந்து அதிகமாகிட்டு இருக்குது. பெரிய பெரிய ட்ரேடர்ஸோட அவங்களோட ஃபோக்கஸ் வந்து சென்செக்ஸ் பக்கம் வந்து திரும்புது. நமக்கு அந்த இடத்துல லார்ஜ் சைஸும் வந்து கம்மி. ஸோ அப்போது லார்ஜ் சைஸ் வந்து கம்மி அப்படிங்கிற பட்சத்தில் சின்ன சின்ன ட்ரேடர்ஸ் அங்கேருந்து உள்ளே வருவாங்க. அப்படி உள்ளே வந்தாங்க அப்படின்னா அவங்ககிட்ட இருக்கிற அந்த லிக்விடிட்டியை வந்து ஈஸியாக வந்து ஆட்டை போட்டுடலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்களோட மென்டாலிட்டி வந்து இருக்கும். அதை அவங்கள வந்து ஈஸியாக வந்து ஏமாற்றிடலாம். ஸோ அதனால் அவங்களோட அந்த ஃபோக்கஸ் அப்படிங்கிறது வந்து சென்செக்ஸ் பக்கம் வந்து திரும்பி இருக்குது. அதனால் வந்து நிறைய என்ன நடக்குது அப்படின்னா இந்த காமா பிளாஸ்ட் அப்படிங்கிற மாதிரி வந்து நிறைய அதிகப்படியான காமா பிளாஸ்ட் வந்து சொல்லிக்கிற மாதிரி வந்து இது வரைக்கும் பெருசாக வந்து இது வரைக்கும் நடக்கலை. ஆனால் வரும் நாட்களில் பார்த்திங்க அப்படின்னா அந்த காமா பிளாஸ்ட் வந்து சென்செக்ஸ் எக்ஸ்பைரியில் நமக்கு வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு வந்து சென்செக்ஸ் வந்து ஃபோக்கஸ் வந்து பண்ணுங்கள். இன்னொரு முக்கியமான விஷயம், அந்த இடத்துல வந்து லிக்விடிட்டி இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிறதுக்காக உங்களோட லாட் சைஸ் வந்து இன்க்ரீஸ் வந்து பண்ணிடாதீங்க. எக்ஸ்பைரி அன்றைக்கி நீங்கள் வந்து உங்களோட ரிஸ்க்கை எந்தளவுக்கு வந்து கம்மி பண்ணிக்கிறீங்களோ அந்தளவுக்கு வந்து நல்லது, ரிவார்டு அந்தளவுக்கு உங்களுக்கு வந்து கிடைக்கும். இன்கேஸ் நீங்கள் வந்து எக்ஸ்பைரி அன்றைக்கி தான் நமக்கு வந்து சான்ஸ் அதிகமாக கிடைக்கிது அப்படின்ட்டு நம்ம வந்து என்ன பண்ணக்கூடாது, நம்மளோட லாட் சைஸ் வந்து இன்க்ரீஸ் வந்து பண்ணிடக்கூடாது. அப்படி பண்ணோம் அப்படின்னா மாற்றத்துக்கு ஹெவியாக வந்து சான்சஸ் இருக்குது. அங்கே எக்ஸ்பைரி அன்றைக்கி முழுக்க நம்மளை ஏமாத்துறது தான் வந்து பிளானே வந்து பண்ணியிருப்பாங்க. அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக வந்து இருங்க. என்ன பண்ணலாம், சும்மா ஒரு லாட் மட்டும் நம்ம வந்து ட்ரை வந்து பண்ணணும். ஸோ அப்படி ஒரு லாட் ட்ரை பண்ணாவே நமக்கு வந்து பை சான்ஸ் பை ஃப்ளூக்கில் நமக்கு வந்து ஏதாவது ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சாலும் கிடைக்கலாம், ரிவார்டு கிடைச்சாலும் கிடைக்கலாம். ஸோ அதனால் வந்து அப்படி நாம் வந்து ட்ரை பண்ணலாமே ஒழிய லாட் சைஸை மட்டும் பெருசாக வந்து இன்க்ரீஸ் வந்து பண்ணிடாதீங்க. ஏன்னா அந்த எக்ஸ்பைரி மூவ் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா அன்றைக்கி ஒரு நாள் அந்த எக்ஸ்பைரிக்குள்ளே அவங்களோட என்ட்ரி எக்ஸிட் வந்து முடிச்சிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த பர்டிகுலர் ஒரு டேவை வந்து யூஸ் பண்ணிக்குவாங்க.
அது அப் ட்ரெண்ட் போகுது, டவுன் ட்ரெண்ட் வருது, அது அப்பாற்பட்ட பிரச்சனை. ஸோ அதனால் வந்து ரொம்ப வந்து அந்த லாஸ் சைஸை வந்து இன்க்ரீஸ் வந்து பண்ணிடாதீங்க. மாட்டுறதுக்கு ஹெவியாக வந்து சான்சஸ் இருக்குது. ஸோ டெய்லி டைம் ஃப்ரேம் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து இப்படி தான் வந்து இப்போதைக்கு வந்து அந்த மூவ் வந்து இருக்க போகுது. ஸோ வெயிட் பண்ணி வந்து பார்ப்போம். ஸோ அடுத்தது நிஃப்டியோட 1 ஹவர் சார்ட் வந்து எடுத்திருக்கோம். இந்த 1 ஹவர் சார்ட்டை நேற்று பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர் மாதிரி நமக்கு வந்து ஃபார்ம் ஆயிருந்தது. கிட்டத்தட்ட ஒரு 200 பாயிண்ட் அப்படிங்கிற மாதிரி நாம் வந்து சொல்லியிருந்தோம். ஸோ அந்த 200 பாயிண்ட் நமக்கு வந்து அச்சீவ் ஆகணுன்னா முதல்ல நமக்கு வந்து 24,100 வந்து உடைக்கணும். அது உடைக்கலை அப்படின்னா இந்த 100 பாயிண்ட் தான் நமக்கு வந்து இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். அந்த 100 பாயிண்ட் நம்மளால் வந்து உடைக்க முடியல. இதுக்குள்ளே வந்து ட்ரேட் ஆகி வந்து முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். ஸோ இப்போ இதுக்காக தான் நம்ம வந்து என்ன பண்ணுறோம், இந்த மல்டி டைம் ஃப்ரேம் அனாலிசிஸ் அப்படிங்கிறதே வந்து கொண்டு வரோம். இப்போ சிம்பிளாக நம்ம வந்து ஒரு 5 நிமிஷத்தை நம்ம வந்து வச்சுக்கிட்டு இந்த இடம் வந்து பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா இந்த இடம் பிரேக் அவுட் ஆச்சுன்னா இந்த இடம் அப்படின்னு சொல்லிட்டு உக்காண்ட்ருந்தோம்னா வேலை கேட்காது. இந்த இடத்துல எவ்வளோ பொட்டன்ஷியல் இருக்குது அப்படிங்கிறத நாம் வந்து பார்க்கணும். அப்படின்னா ஒரு ஹையர் டைம் ஃப்ரேம்லேருந்து லோயர் டைம் ஃப்ரேம் வரைக்கும் கொண்டு போகணும். நமக்கு இந்த ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் நீங்கள் வந்து எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எல்லாமே பொட்டன்ஷியலாக உங்களுக்கு காட்டும். ஸோ இந்த லெவலிருந்து இந்த லெவலுக்கு வந்து மூவ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி நமக்கு வந்து காட்டும். இதுவே நீங்கள் வந்து ஒரு ஹையர் டைம் ஃப்ரேம்லேருந்து உள்ளே வந்தீங்க அப்படின்னா நியர்பை ரெசிஸ்டன்ஸ் வந்து எந்த இடத்துல இருக்குது, சப்போர்ட் எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிச்சிருவீங்க. ஒரு 1 ஹவர் சார்ட்டில் கொண்டு வந்தீங்க அப்படின்னா பொட்டன்ஷியலான ஒரு மூவ் எங்கே இருக்கும் அப்படிங்கிறத உங்களால் வந்து கெஸ் வந்து பண்ணிட முடியும். அப்படி தான் நம்ம வந்து நிஜத்து கெஸ் பண்ணோம். ஸோ இந்த இடத்துல நமக்கு வந்து பொட்டென்ஷியலாக ஒரு 200 பாயிண்ட் வந்து இருக்குது. அந்த 200 பாயிண்ட் வந்து இருந்தாலும் ஒன் டே டைம் ஃப்ரேமில் நமக்கு வந்து 24,100 வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக வந்து இருக்குது. அப்போது அதை உடைக்கணும். அப்படி உடைச்சாங்க அப்படின்னா நாளைக்கு 200 பாயிண்ட் வந்து கிடைக்கலாம். அப்படி இல்லையா 100 பாயிண்ட் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து கெஸ் பண்ணியிருந்தோம் இல்லையா. இப்படி தான் நம்ம வந்து ஃபில்டர் வந்து பண்ணணும். இப்போ நம்ம 200 பாயிண்ட் இருக்குது அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து 24,000 நமக்கு வந்து ஸ்பாட் இருக்குது. நம்ம வந்து 24,100 கிட்ட நம்ம வந்து அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸை நம்ம வந்து சூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா மார்க்கெட் அந்த இடத்துல பிரேக் அவுட் கொடுக்குமா கொடுக்கலையா அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரியாது. ஆனால் சேஃபர் சைடு என்ன 24,100 அப்படிங்கிற ஸ்ட்ரைக் ப்ரைஸ் தான். ஸோ இந்த இடத்துல நீங்கள் வந்து அந்த 24,100 அப்படிங்கிற ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 30 ரூபா ப்ரீமியம் உங்களுக்கு வந்து கிடச்சிருக்கும். ஏன்னா அதுக்கு மேலே வந்து மார்க்கெட் வந்து மூவ் ஆகலை. இதுவே நீங்கள் வந்து ஒரு 24,200 அப்படிங்கிற ரேஞ்ச் வந்து நீங்கள் வந்து டச் வந்து பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரீமியம் ரொம்ப ரொம்ப கம்மியாக வந்து மூவ் ஆகிருக்கும். பெருசாக அந்த ப்ரீமியம் உங்களால் வந்து எடுத்துருக்க முடியாது. ஸோ அதுக்காக தான் இந்த பொட்டென்ஷியல் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த மல்டி டைம் ஃப்ரேம் அனாலிசிஸ் அப்படிங்கிறது நம்ம வந்து செய்யணும். ஸோ நாளை நமக்கு பார்த்திங்க அப்படின்னா இந்த குறிப்பிட்ட இந்த சேனலுக்குள்ளே மாதிரி வந்து மார்க்கெட் வந்து மூவ் ஆகிட்டுருக்கு. இது ஒரு பேட்டர்ன் மாதிரி கூட வந்து நமக்கு வந்து தெரிய மாட்டேங்குது. இருந்தாலும் ஒரு லெவலுக்கு இது வந்து ஒரு பேட்டர்ன் மாதிரி வந்து இருக்குது, அவ்வளோதான். பேருக்கு அவ்வளோ அந்த ரேஞ்சில் வந்து இருக்குது. ஸோ இதில் இந்த ட்ரெண்ட் லைன்லேருந்து உடச்சிட்டு வந்து மேலே போகணும், அல்லது வந்து இந்த கீழே இருக்கிற இந்த ட்ரெண்ட் லைனை உடச்சிட்டு வந்து கீழே வரணும். அப்படி இருக்கும்போது இதோட லெவல் வந்து நமக்கு வந்து கிடைக்க போகுது. ஸோ நாளை லைவ் மார்க்கெட்டில் நமக்கு ஒரு ரியாக்ஷன் வந்து கிடைக்கும். அந்த ரியாக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி தான் மார்க்கெட்டோட மூவ் வந்து இருக்க போகுது. ஸோ அப்போ நாளை நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நாளாக வந்து இருக்க போகுது. வெயிட் பண்ணி வந்து பார்ப்போம். அடுத்தது சென்செக்ஸோட 50 மினிட் சார்ட் வந்து எடுத்திருக்கோம். இந்த 50 மினிட் சார்ட்லையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிஃப்டி மாதிரி தான் வந்து ஒரு சின்னதாக ஒரு சேனல் மாதிரி நமக்கு வந்து ஃபார்ம் ஆகிட்டுருக்கு. ஸோ கைண்ட் ஆஃப் வந்து ஒரு ரைசிங் வெட்ஜ் பேட்டர்ன் அப்படிங்கிற மாதிரி நமக்கு வந்து போயிட்டுருக்கு. ஸோ இந்த இடம் நமக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு செக் பாயிண்ட் இந்த இடத்துல இருக்குது. ரெண்டாவது வந்து இந்த இடத்துல வந்து இருக்குது. அதே மாதிரி ரெசிஸ்டன்ஸ் சைடு இந்த இடத்துல இருக்குது. இந்த இடத்துலையும் வந்து நமக்கு வந்து இருக்குது. இந்த இடம் அல்லது வந்து அதே மாதிரி இந்த இடம் அப்படிங்கிற ரேஞ்ச் நமக்கு வந்து ஒரு பொட்டென்ஷியலான ஒரு ரியாக்ஷன் வந்து மார்க்கெட்டில் வந்து கொடுக்கும். இந்த இடத்துல வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து கிடச்சிருச்சு அப்படிங்கிற பட்சத்தை இந்த 77,400 இருக்கு இல்லையா, இந்த இடம் நமக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு இடமா நாளைக்கு வந்து இருக்கும். அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு 77,200 அல்லது வந்து ஒரு 77,100 அப்படிங்கிற லெவல் நமக்கு வந்து இருக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு லெவலாக வந்து சென்செக்ஸில் வந்து இருக்க போகுது. அப்போது நாளை முழுக்க ஒன்றுமே மார்க்கெட்டில் வந்து இல்லை அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நம்மளோட லெவல் எது வரைக்கும் வந்து இருக்க போகுது, 77,400 ஒரு 77,100 அல்லது வந்து ஒரு 77 கூட வந்து வச்சுக்கோங்க. ஸோ இந்த இடத்துல ஒரு 400 பாயிண்ட் தான் வந்து நாளை மூவ் வந்து இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து கணக்கு வச்சுக்கோங்க. இதுதான் வந்து நாளைக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டாக இருந்துச்சுன்னா இப்படி தான் வந்து இருக்கும். 77,400க்கு மேலே வந்து கிடச்சிது அப்படின்னா அப் ட்ரெண்ட் வந்து எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி ஒரு 77,000 அப்படிங்கிற ரேஞ்சை வந்து உடைக்கிறாங்க அப்படின்னா ஒரு டவுன் ட்ரெண்டை வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ சென்செக்ஸோட 5 மினிட் சார்ட் இது. ஸோ 5 மினிட்ல பார்த்திங்க அப்படின்னா இந்த 77,200 அப்படிங்கிறது ஒரு இமீடியட் ரெசிஸ்டன்ஸ் வந்து இருக்குது. ஸோ அது வந்து ஒரு பிரேக் அவுட் நமக்கு வந்து கிடச்சிது அப்படின்னா அடுத்தது
5 மினிட்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஒரு 77 700 750 வரைக்கும் வந்து ஒரு அப் ட்ரெண்ட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி டவுன் சைட் நாளைக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் நம்மளால் கொடுக்க முடியல அப்படின்னா இந்த இடத்துல ஒரு 77,000 அப்படிங்கிற ரேஞ்சில் நமக்கு வந்து ஒரு சப்போர்ட் வந்து இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து ஹோல்ட் ஆச்சு அப்படின்னா பிரச்சனை இல்லை. இந்த 27,000 அப்படிங்கிற ரேஞ்ச் வந்து உடச்சிட்டாங்க அப்படின்னா மறுபடியும் ஒரு 76,600 வரைக்கும் வந்து கீழே இறங்குறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அடுத்தது நிஃப்டி 50. ஸோ நிஃப்டி 50ல் ஓவராலாக நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்ட் டேவாக வந்து ட்ரேட் ஆகி வந்து முடிஞ்சிருக்கு. ஸோ கிட்டத்தட்ட நம்ம வந்து இந்த ரேஞ்சுன்னு சொல்லியிருந்தோம். கரெக்டாக வந்து இந்தன்னு நினைக்கிறேன் ஒரு 11:30 11:40 12 அப்படின்னு நினைக்கிறேன். வாட்ஸ்அப் சேனலில் இதுக்கப்புறம் பெருசாக வந்து மார்க்கெட்டில் மூவ் இருக்க போகிறதில்ல அப்படிங்கிறதுக்காக தான் வந்து சும்மா ஒரு மீம் மாதிரி வந்து போட்டிருந்தேன். பெருசாக ஒரே மாதிரி தான் வந்து மார்க்கெட் வந்து இருக்க போகுது அப்படின்ட்டு. ஸோ இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துலேருந்து இந்த இடம் நமக்கு வந்து ஒரு நல்ல மூவ் வந்து கிடச்சிது. கிட்டத்தட்ட உங்களுக்கு ஆப்ஷன் ப்ரீமியம் ஒரு 30 பாயிண்ட் பக்கம் வந்து மூவ் ஆகிருக்கும். இந்த இடம் பார்த்திங்க அப்படின்னா சுத்தமாக வந்து மார்க்கெட் இறங்குச்சு, ஆனால் ஆப்ஷன் ப்ரீமியம் பெருசாக வந்து ஏறலை. அதே மாதிரி இந்த இடத்துலையும் பெருசாக அந்த இடத்துல உங்களுக்கு வந்து ஏறலை. ஒரு 15லேருந்து ஒரு 10 ரூபா 15 ரூபா 20 ரூபா அப்படி ரேஞ்சில் தான் வந்து மேக்ஸிமமே வந்து இருந்துச்சு. அந்தளவுக்கு சொல்லிக்கிற மாதிரி மூவ்மெண்ட் இந்த இடத்துல நமக்கு வந்து இல்லை. ஈவன் தோ இந்த இடத்துல உங்களுக்கு வந்து வால்யூம் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு, ஆனால் உங்களுக்கு ப்ரீமியம் வந்து இன்க்ரீஸ் ஆகலை. என்ன ரீசன் தெரியல. நாளை நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்து இருந்துச்சு அப்படின்னா 24,150 ரெசன்ஸாக வந்து இருக்கும். சப்போர்ட் 24,000 இருக்கலாம். 24,000 உடைச்சாங்க அப்படின்னா குறைந்தபட்சம் 23,900 23,850 வரைக்கும் வந்து கீழே இறங்குறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. 24,150 ஒரு பிரேக் அவுட் வந்து கிடச்சிது அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு 24,300 வரைக்கும் ஒரு அப்டேட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அடுத்தது பேங்க் நிஃப்டி. ஸோ பேங்க் நிஃப்டியில் நம்ம வந்து இந்த இடத்துல சொல்லியிருந்தோம் கிட்டத்தட்ட ஒரு 11:30 12 அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம் இல்லையா. அந்த இடத்துல இருந்து மார்க்கெட் சுத்தமாக வந்து மூவ் ஆகலை பேங்க் நிஃப்டியில். நிஃப்டி 50ல் அந்த அளவுக்கு வந்து கொஞ்சம் ஒரு 100 பாயிண்ட் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. பேங்க் நிஃப்டியில் சுத்தமாக வந்து மார்க்கெட் வந்து மூவ் ஆகலை. நிஃப்டி 50 ஏன் மூவ் ஆச்சு அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ரிலையன்ஸ் வந்து கொஞ்சம் மூவ் ஆகிட்டு இருந்தது. அதனால் வந்து கொஞ்சம் மேலே வந்துட்டு இருந்தாங்க, அவ்வளோதான். ஸோ ரிலையன்ஸும் நமக்கு வந்து பெருசாக வந்து மூவ் ஆகாமல் இருந்துருந்துச்சு அப்படின்னா நிஃப்டி 50யும் பெருசாக வந்து மூவ் ஆகிருக்காது. ஒரு 50-30 பாயிண்ட்டுக்குள்ளே வந்து ட்ரேட் ஆகிட்டு இருந்திருக்கும். ஸோ இந்த 57,600 ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லியிருந்தோம், அதை வந்து நம்மளால் வந்து உடைக்க முடியல இன்றைக்கி. ஸோ நாளை நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் மூமெண்ட்டாக வந்துருந்துச்சு அப்படின்னா 57,700 ரெசிஸ்டன்ஸாக வந்து இருக்கும். சப்போர்ட் வந்து ஒரு 57,400 இருக்கலாம். 57,400 உடைச்சாங்க அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு 57,100 வரைக்கும் வந்து கீழே இறங்குறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. 57,700 உடைச்சாங்க அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு 58,000 வரைக்கும் அப் ட்ரெண்ட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அடுத்தது சென்செக்ஸ். ஸோ சென்செக்ஸும் வந்து ஒரு ரேஞ்ச் மவுண்ட் தான். இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு 77,000 ஒரு பிரேக் அவுட் வந்து கிடச்சி அப்படின்னா ஒரு 77,400 வரைக்கும் வந்து மூவ் ஆகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஆனால் அந்த 77,200 வரைக்கும் தான் வந்து மூவ் ஆச்சு. ஸோ இந்த 77,200 நம்மளால் வந்து ஒரு பிரேக் அவுட் கொடுக்க முடியல. ஒரு 2-3 டைம் வந்து ட்ரை பண்ணாங்க, பிரேக் அவுட் வந்து கொடுக்க முடியல. ஸோ நாளை நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் மவுண்டாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு 77,400 ரெசன்ஸாக வந்து இருக்கும். சப்போர்ட் வந்து ஒரு 76,800 வந்து இருக்கலாம். 76,800 ஒரு பிரேக் அவுட் கொடுத்தாங்க அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு 76,400 வரைக்கும் வந்து கீழே இறங்குறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. 77,400 ஒரு பிரேக் அவுட் வந்து கொடுத்தாங்க அப்படின்னா ஒரு 77,800 வரைக்கும் ஒரு அப்டேட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அடுத்தது மிட் கேப் நிஃப்டி. ஸோ மிட் கேப் நிஃப்டியும் ஒரு ரேஞ்ச் மோடில் தான் வந்து ட்ரேட் ஆகி வந்து முடிஞ்சிருக்கு. 14,600 ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லியிருந்தோம், அதை வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து கொடுக்குறாங்க, மறுபடியும் வந்து ப்ரைஸ் வந்து உள்ளே வந்துருச்சு. அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு 14,500 சப்போர்ட்னு சொல்லியிருந்தோம், அந்த இடம் வந்து ஹோல்டு வந்து ஆயிருக்கு. இந்த கேப் வந்து அப்படியே வந்து ஃபில் வந்து பண்ணியிருக்கிறாங்க, அவ்வளோதான். ஸோ நாளை நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் மோட்டாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு 14,600 நமக்கு வந்து ஒரு ரெசன்ஸாக வந்து இருக்கும். சப்போர்ட் வந்து ஒரு 14,500 இருக்கலாம். 14,500 உடைச்சாங்க அப்படின்னா அகைன் ஒரு 14,400 வரைக்கும் வந்து கீழே இறங்கும். 14,600 உடைச்சாங்க அப்படின்னா ஒரு 14,700 வரைக்கும் அப் ட்ரெண்ட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த வீடியோ ஒரு எஜுகேஷன் பர்பஸ் வீடியோ மட்டும்தான். பை பண்ணுறதுக்கோ செல் பண்ணுறதுக்கோ ரெக்கமெண்டேஷன் வீடியோ கிடையாது. இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.